டைரக்டர் சுந்தர் சி அவர்கள் அவருடைய அடுத்த படத்தை நடிகர் வடிவேலு மற்றும் ரஷிகானா லீடா வச்சு இப்போ இயக்கிக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. ஆனால் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வெளியாகலை. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் தென்காசியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தில் வடிவேலு ரஷிகானா அவர்கள் லீடாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடிகர் கமலஹாசனோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் இந்தியன் 2. இந்தியன் 2 படத்தோட ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் கம்மிங் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. அடுத்த வாரம்னா ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த படம் ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஹிந்தி வெர்ஷன் மட்டும் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் புஷ்பா பார்ட் 2. படம் ஆகஸ்ட் 15 இனிஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் டிசம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. இப்போ வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் என்னன்னா, புஷ்பா பார்ட் 2 படம் டிசம்பர் 6 ரிலீஸில் இருந்து 2025 ஏப்ரல் மாதம் போஸ்ட்மார்ட் ஆக போகிறதா நியூஸ் சோஷியல் மீடியாஸில் இப்போது செம ட்ரெண்டிங்கில் இருக்குது. எதனாலனா படத்தோட ஒரு சில சீன்ஸ் ரீஷூட் பண்ண போகிறதாவும் மற்றும் எடிட்டிங் வேலை முடியாததுனால போஸ்ட்மான் பண்ண போகிறதாவும் நியூஸ் வெளியாகியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படக்குழுவினர் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடுறாங்கன்னு. இப்போதைக்கு படக்குழுவினர் டிசம்பர் 6 ரிலீஸ்னு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் மற்றும் நடிகர் பிரதீப் ரங்கநாதனோட பிறந்தநாள் இன்னைக்கு. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்கள்ல இருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவருடைய அப்கமிங்கான படங்கள் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் டிராகன். இந்த 2 படத்திலிருந்தும் அப்டேட்ஸ் வெளியாகிருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, கீர்த்தி செட்டி, சீமான், கௌரி ஜி கிஷான், யோகி பாபுலாம் நடிக்கிறாங்க. இப்போது இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் வெளியாகிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததில் படம் சயின்ஸ் ஃபிக்ஸ் ரொமான்ஸ் காமெடி படம் மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லவ் டுடே படம் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு அவருடைய கெரியரில் முக்கியமான படமாக அமைஞ்சது. இப்போ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் பிரபு சாலமன் அவர்கள் அவருடைய அடுத்த படத்தில் ரியல் லைனை வச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. படத்தோட டைட்டில் மேம்பு. நடிகர் யோகி பாபு நடிப்பில் அடுத்த படம் போட். போட் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. படம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி டைரக்டர் சிம்பு தேவனோட இயக்கத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு படத்தோட ட்ரெய்லர் யூடியூப்பில் லான்ச் ஆகுது. டைரக்டர் சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் அடுத்த படம் கங்குவா. கங்குவா படம் 2 பாகங்களாக ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. முதல் பாகத்தோட கிளைமேக்ஸில் நடிகர் கார்த்தி அவர்கள் சின்ன கேமியோ ரோலில் வந்து பார்ட் 2ல் லென்த்தியான சீக்வன்ஸில் வரப்போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. ஆனால் இது சம்பந்தமான அஃபீஷியல் அப்டேட்ஸ் ஸ்டூடியோ கிரீன்கிட்டருந்து எந்த ஒரு அறிவிப்பும் அப்டேட்ஸும் வெளியாகலை. நடிகர் கார்த்தி மற்றும் சூர்யா அவர்கள் ஒரே ஸ்க்ரீனில் முதல் முறையாக வர்றது கங்குவா படத்து மூலயமா அமைதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கங்குவா படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. நடிகர் பிரபாஸோட நடிப்பில் லாஸ்ட்டாக பேன் இண்டியா லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கல்கி. கல்கி படம் இதுவரைக்கும் 1100 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் வசூலாகியிருக்கிறதா படக்குழுவினர் அஃபீஷியலாக கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. தியேட்டர் ரன்னிங்கில் 5வது வாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் தேதி ஆகஸ்ட் 15 நம்ம அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் எதிர்பார்க்கலாம். இந்தியோட ரைட்ஸ் மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இசைஞானி இளையராஜாவோட பயோகிராஃபி ஒரு படமாக எடுக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் இளையராஜாவோட கதாபாத்திரம் பண்ணுறாரு. இப்போது டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நடிகர் தனுஷ் அவர்கள் குபேரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த ப்ராஜெக்டில் நடிக்கிறதா இருக்காரு. நடிகர் ராம் பொத்னி மற்றும் சஞ்சய் தட் நடிப்பில் அடுத்த படம் டபுள் ஸ்மார்ட். இந்த படத்துலேருந்து சஞ்சய் தட்டோட கம்ப்ளீட்டான போர்ஷன்ஸ் இன்க்ளூடிங் டப்பிங் முதற்கொண்டும் சஞ்சய் தட் அவர்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.